ஸ்டாலின் அவர்கள் பல நாட்கள் கோட்டையாக இருந்த அந்த தொகுதியிலேயே யாரோ ஒருத்தன் வந்து தோக்கடிச்சிட்டானேங்கிற ஒரு வெறி அவங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. என்ன வேணாலும் பண்ணி அந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. இப்போ விஜய் வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், தமிழ் தேசிய வாக்குகள்லாம் இணைஞ்சு விஜய்க்கு எதிராக நிற்கும். ஸோ அந்த வரலாற்று பிழையை வந்து விஜய் செய்தார் அப்படின்னா உங்க கூட இந்த அட்வைஸை கொடுக்குறவன் ரொம்ப தப்பான ஆளு. விஜய் இதை பண்ணாரு, விஜய் அதை பண்ணாரு, விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு விஜய் பண்ணது எல்லாத்தையும் சொல்ல அவங்க விஜயவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த கரண்ட் அப்டேட்ஸை வந்து இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது போல நம்ம விஜயவே ஃபாலோ பண்ணா அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி விஜய் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உங்க அப்பா பேச்சை கேளுங்க. உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது உங்க அப்பா தான். திரும்பவும் சொல்றேன், திரைத்துறையிலிருந்து உங்க அப்பா உங்களுக்கு நல்லதே தான் பண்ணிட்டு வராரு. பிஜேபிங்கிற கம்ப்ளீட் பூச்சி, அது எங்கே இருந்தாலும் அருவருப்பாக தான் இருக்கும். அதை தூக்கி நம்ம சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டாலும் நமக்கு குத்தும் புண்ணாயிரும். இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த நிலைமை தான். ஸோ ஏடிஎம்கேவோட ரோலு அதை ஃபில் பண்ணுறதுக்கு டிவிகே வருது. டிவிகேவுடைய கோட்பாடுகளும் ஏடிஎம்கேவுடைய கோட்பாடுகளும் என்ன பெரிய வேறுபாடு? விஜய் அது எம்ஜிஆர். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஆஃப்டர் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. புயல் ஓய்ந்த பின் அதுக்கப்புறம் ஒரு அமைதி இருக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபைடாக வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வள்ளல் மீடியாவில் இப்போ வந்திருக்க ரிசல்ட்ஸை பற்றி வந்து பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து அதில் பேசாத விஷயங்களாக தான் தொடர்ந்து இதில் பேச போகிறோம். அதில் குறிப்பாக மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்காலம், தமிழக அரசியல் எப்படி இருக்கும், தமிழ் தேசியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரியோரோட பார்வையை கேள்வியிலக்க எடுத்து நிற்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ இந்த ஒரு நாளில் வந்து என்னென்னலாம் வந்து பார்த்தீங்க, என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணிங்க? ஏன்னா நேற்று உட்காந்து பேசினோம், வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நிறைய காணொலிகள்லாம் உங்கள் கண்ணில் பட்டிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி காணொலிகள்? ஏங்க ட்விட்டரில் நிறைய விஜய் அந்த கான்வாயில் வர்றது போகிறது, வெற்றி சர்டிஃபிகேட்டை வாங்கினது. சரி, அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஏன்னா பேசிக்காக பாருங்கள், கூட்டத்துக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேன். அப்படியே கூட்டத்துக்கு வந்ததில் ஒரு பெரிய டிசாஸ்டரும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இந்த விசாரணைக்கு, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது அதெல்லாம் வீடியோ போட்டு அவர் தனியாக நடந்து வருது. அதெல்லாம் சில பேர்லாம் வீடியோலாம் போட்டாங்க. உன் பேர் என்னன்னு தான் கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு நான் விஜய்லாம் சொன்னால் அப்படின்னா என்ன ஃபுல் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டீக்ரேடிங்காக நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு வருது, உயர் அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், பாம் செக் பண்ணுறது, இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி அவர் கூட்டு போகும்போது உண்மையிலேயே அவங்களோட தொண்டர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் அவமானம்லாம் பட்டிருக்காங்க. ஸோ அந்த அவமானத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பார்த்தேன் அதை. அட் த சேம் டைம் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளும் நடந்ததையும் வீடியோ நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பட் ஆனால் கொஞ்சம் இருக்கிறதையும் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய டிவிகே காரங்க வந்து கண்ட்ரோல் பண்றது பெஸ்ட். ஏன்னா அது வேற மாதிரி ஏதாவது லீட் பண்ணி அது ஒரு கெட்ட பேரை ஈஸியாக உருவாக்கிறோம். ஸோ கொண்டாட்டங்கள் வந்து ஒரு மாதிரி நாகரிகமாக, நான் கூட சென்னையிலாம் பயந்தேன். பட் பட்டாசு வந்து வெடிச்சாங்க, கலந்து போயிட்டாங்க. சென்னையிலலாம் பெருசாக பிரச்சனை ஆகலை. பட் ஆனால் என்னன்னு தெரியல, எல்லா கடையும் நைட் கொஞ்சம் சீக்கிரம் சாத்திட்டாங்க. கவனிச்சிங்களா? ஆமாம், கொஞ்சம் ஏதோ யோசிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு நானும் நைட்டு போகிறேன், எல்லா கடையும் சாத்திருந்துச்சு சென்னையில். சரி, ஓகே, அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி மேபி மோஸ்ட்லி வந்துட்டு டிஎம்கே வந்து சென்னையில இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு இந்த முறை. ஸோ அது ஏதாவது கிளாஸ் கோவத்தை காட்டிடுவாங்களோ ஏதோ ஒரு பயத்தில் எல்லா கடைக்காரனும் கதையை சாத்திட்டு போயிட்டான். ஸோ கடையிலே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெறிச்சோடி இருந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில் பேக் டு நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை. டிவிகே செலிப்ரேஷனும் நேத்தோட முடிஞ்சுது. பட்டாசுலாம் வெடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்றும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் பெருசாக வரல. பட் சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பார்க்குறேன், ஒரு வீடியோ பார்த்தேன். காரில் உட்காந்துருக்காங்க. அந்த காருக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு அவார்டு தவிக்கிட்டு ஆடிட்டு இருக்கான். ஸ்கூட்டி பின்னாடியே வந்துட்டு கார் மேலே இடிச்சு உரசிக்கிட்டு இருக்கு. காரன் வந்து என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் முன்னாடி போப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் இறங்கி போய் அடிச்சானா என்ன ஆகும்? இதுக்கு மேலே எப்படிங்க லீடிங்கில் முன்னாடி போகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடந்துச்சு. பட் அதை வந்து அந்த கட்சிக்காரங்க தான், நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் அவர்களுக்கு அவங்க ரசிகர்கள் தான் பலம். அவருடைய பலவீனமும் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பலவீனமாக நடந்து கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தேட்டரில் வேற போட்டு திரும்ப ஏதோ சீட்லாம் உடச்சு வச்சுருந்தீங்க. அது செலிப்ரேஷன்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சீட்டை ஏன்பா உடைக்கிறீங்க? சீட்டை உடைக்காமல் செலிப்ரேஷன் பண்ண முடியாதா? நான் இதே ஏன் சொல்கிறேன்னா, எனக்குலாம் வந்து இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போவாங்கல்ல, அந்த கேக்கு வந்து நம்மளாம் பார்த்துட்டே இருப்போம். அந்த கேக் எடுத்து அடிக்கும் போதே அவங்களெல்லாம் திட்டணும் போல ஃபீல் ஆகிற மனம் கொண்டவர்களாங்க. ஏன்னா அது ஒரு உணவு பொருள், அது எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக விலை அதிகமாக வேற போட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது இந்த ஃப்ளேவர், இந்த லேயர், அந்த லேயர்லாம் போட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து
அது பார்த்தீங்கன்னா அந்த கேக் வாங்குறதுக்கும் அந்த கேக்கை கொண்டு வரதுக்கும் அந்த ஹாலை அரேஞ்ச் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நாய் உள்ள வந்து என்ன பண்ணும், அந்த கேக்கை ஃபுல்லாத்தையும் அடிச்சு எவனும் சாப்பிடாம நாசம் பண்ணிட்டு போயிடும். அதுவும் சாப்பிடாது. நீ ஏன்டா கேக் சாப்பிட, எனக்கு சுகர் அதனால சாப்பிடலான்னு போயிடுவான். வயிற்றுல எல்லா கேக்கையும் நாசம் பண்ணிட்டு போவான். ஸோ அந்த மாதிரி வந்து டிவிகே தொண்டர்கள் செயல்பட வேண்டாம். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தேன், அது உங்க சொல்லிடுறேன். துரைந்தர் மாதிரி திமுக காரன் கூட உங்க கூட வந்துகிட்டு கிளப்பி விட்டு போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சு இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸை முடிச்சுக்கோங்க. அதான் வந்துட்டாப்ல, நீ அடுத்து வந்து ஆட்சி யாரோட கூட்டணி வைக்க போற, காங்கிரஸோட மட்டும் கூட்டணி வைக்கட்டும், காங்கிரஸோட மட்டும் கூட்டணி வைக்கட்டும். விஜயோட அரசியல் தலையில மாறும். விஜயோட இந்த வெற்றி வந்து தலைகளா மாறும். நீங்க வேணா பாருங்க. அது ஒரு வீக்கான டிசிஷன். நான் நேத்தே சொல்லிட்டேன். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லையும் அது ஒரு வீக்கான ஒரு ஸ்டாண்டு. நீங்க நினைக்கிறீங்க தமிழர்களுக்கு உணர்வு இல்லைன்னு, அப்படி கிடையாது. இந்த முறை தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் குறையலாம் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் தான் குறைஞ்சிருக்கு. தமிழ் தேசிய வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருச்சு இந்த முறை தமிழ் தேசிய வாக்குகளோட எண்ணிக்கை வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு வெவ்வேறு. ஏன்னா தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வேலை செஞ்சாங்க. எல்லாரும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு வேலை செய்யல, இதுதான் உண்மை. அதுக்கு ஏன் வேலை செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, வன்ம பாசறைன்னு ஒரு கும்பல் இருக்குது, அப்புறம் ஒரு சூனியக்கார கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம்லாம் வந்து பல தமிழ் தேசியவாதிகளை அவங்களுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த முறை வந்து அதிமுகவுக்கும் இந்த முறை வந்துட்டு டிவிகேக்கும் இந்த மாதிரி செக்ரிகேட்டாக வேலை பார்த்துட்டு முழுக்க அவங்களோட அசைன்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா டிஎம்கே இந்த முறை தோத்துடணும், இந்த அடுத்த முறை இந்த டிஎம்கே ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு தமிழ் தேசிய வாக்குகள் ஸ்பிளிட்டா இருக்கு தான் காரணமே ஒழிய. இப்போ இந்த தமிழ் தேசிய வாக்குகள் எப்போ இணையும்னா, இப்போ விஜய் வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், தமிழ் தேசிய வாக்குகள்லாம் இணைஞ்சு விஜய்க்கு எதிராக நிற்கும். ஸோ அந்த வரலாற்று பிழையை வந்து விஜய் செய்தார் அப்படின்னா உங்க கூட இந்த அட்வைஸை கொடுக்குறவன் ரொம்ப தப்பான ஆளு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த தவறை செஞ்சீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வரலாற்றில் ஒரு பெரிய பிழையாக உங்களுக்கு மாறும். நீங்கள் வந்து அதை நினைக்கலாம் அடிச்சு விட்ருவாங்க, உங்களால் வந்து பாயிண்ட்டாக பேசவே முடியாது. ஆல்ரெடி வந்து ராஜபக்சே அவன் வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கான், அவன் கண்டுக்காம போறீங்க, அது நல்லது. துப்பட்டா போட்ட அதுக்கு அது நல்லது. அவன் வாழ்த்து சொல்கிறான், நீங்கள் கண்டுக்காம போறீங்க. அவன் வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி இல்லாமல் சொன்னீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. நான் அது இன்னும் நான் சொல்கிறேங்க, அவன் வாழ்த்து சொல்கிறான், கண்டுக்காம போகிறாங்க. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அவன் வாழ்த்து சொல்கிறான், அவன் கேட்டால் வந்து விஜய் வந்து ரசிகர் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணுறாரு விஜய். அதை வந்து தனக்கான ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பாருங்க. இந்த ராஜபக்சே மகன் வந்து இந்த ராஜபக்சே மகன் அப்படின்னு ஏன் சொல்லணும் புரியுது. ராஜபக்சே மகன் வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறான், அதுக்கு நன்றியோ இல்லை அதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டாண்டோ எடுத்து விஜய் செய்கிறாப்புல அப்படின்னா விஜய் பச்சை துரோகம் தமிழ் சமூகத்துக்கு செய்கிறாருன்னு தான் பார்க்கப்படும். ஸோ அவர் இக்னோர் பண்ணுறாரு. ஏன்னா அவன் வாழ்த்து சொல்லணும்னா அவன் வாய்க்கில் போயிட்டு ஆஃப் பண்ண முடியாது, இக்னோர் பண்ணிட்டு கடந்து போகிறாங்க. ஸோ அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் திரும்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து சில கட்சியெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா அண்ணன் கூட ரொம்ப நேரமாக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், ஆளுக்கான அண்ணன் அவன் அந்த கட்சிக்கு போய் எம்எல்ஏ ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரே நாளில் வந்து தங்களோட வாழ்க்கையே வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த காட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டில இருந்து கான்வாய் வருது, சிஎம் உடைய கான்வாய். அதாவது இப்போ ஆளுநர் வந்து அடுத்த சிஎம் வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்ன சிஎம் பத்தி பேசிட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து. ஏன்னா அவரும் பேர் சொல்ல மாட்டாரு, வெற்றி பெற்ற கட்சி பேரே சொல்ல மாட்டாரு. அதனால நம்மளும் அவர் பேர் சொல்லாம சும்மா பேசுவோம். வெளில கான்வாய் வருது, காக்கா இல்ல, நேரா பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு போறாரு. அங்க உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்து தேவர் மகன் படத்துல அந்த கமல் வந்து ட்ரெயின்ல ஏறப்போ மாதிரி ஒரு உணர்ச்சி என் கண்ணு அழுறு தெரியுதா, பார்த்து அழுது. திமுக தோல்விக்கு நீங்க அழுகுறீங்க இல்லங்க, அந்த கேக்கை வச்சு வேற அகல பண்ணதே நீங்க. அதுக்காக நம்ம உடனே இந்த வெற்றி பெற்றோன்னு ஒரு வண்டியில ஏறிட்டோம்னாங்க மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வேகன்ல ஏறி நானும் டிவிகே எல்லாம் நான் சொல்ல, நிஜமாவே வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அவர் வந்து மேயரா இருந்திருக்காரு. நீங்க தோக்குறது இயல்பு, யாருக்கிட்ட தோக்குறதுங்கிறது முக்கியங்க. வச்சு செஞ்சு விட்டாங்க. அதுல என்ன இருக்கும், ஆமா அவர் வந்து முன்னாடி திமுக இருந்து திமுகவால் விரட்டி விடப்பட்டவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர். அவர் ஒரு வட்டிக்கு ஏதோ சம்திங் தான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் சேகர் பாபுனா இங்க பாபு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவர் வந்து இது பண்றாரு. அதுல வேற என்னன்னா ஸ்டாலின்னாச்சும் ஒரு எஸ்தெட்டிக்கா பண்ணாப்ல, அது ஞாபகம் இருக்கா? இப்படி இப்படின்னு பண்ணாப்ல.
ஆனா நம்ம ஆளு வந்துட்டு அப்படிங்கிற கல்யாணத்துல வணக்கம் சொல்லுங்க அந்த மாதிரி பண்றாப்புல. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவர் ஆனா கலாய்க்கிறங்கிற நோக்கத்துல பண்ணல, அவர் வந்து அப்படிதான் பண்றாரு. பட் நமக்கு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சிக்கு நேரம் போய் கலாய்க்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா வந்து விடைபெற்றுட்டு வந்து போனாரு. நான் என்ன கேட்க வந்தேன்னா, தொடர்ந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன நாங்க ஜெயிச்சு என்னங்க பிரயோஜனம்? அப்பாவே தோத்துட்டாரு, இனிமே சும்மா விடலாமா அவனை? நாங்க என்ன வேணாலும் பண்றோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்புற மாதிரி சில தகவல்கள் வருது. ஆனா அது உண்மையான்னு தெரியல. மோஸ்ட்லி உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அழுவாங்க. எனக்கு என்னன்னா, அவர் வந்து என்ன யோசிச்சிருப்பாரு நினைச்சேன்னா, ஐயோ நான் சேப்பாக்கில் ஜெயிக்காமலே இருந்திருக்கலாமே, சட்டமன்றத்துக்கு போனால் ரேகிங் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருப்பார். அந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். ஸோ திமுக இனிமேல் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். நான் எலெக்ஷன் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ 3rd பிளேஸில் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த நிலைமையில என்னங்க 3rd பிளேஸ் போயிட்டாங்க சொல்லி வீடியோ போட்டோம். ஆனால் 2nd பிளேஸ் எதிர்கட்சியாக இப்போ வந்து வந்திருக்காங்க. ஸோ திமுகவோட அழிவு அப்படிங்கிறது ஆரம்பமா இல்லை அழியாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க சர்வைவ் ஆகிட்டே இருப்பாங்களா? அது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டம் கொண்ட ஒரு கட்சி. அது அழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அது அழித்து ஆகணும். அது அழிக்க வேண்டிய சக்தி. ஆனால் அது அழிக்க முடியாத அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அது ஒரு வைரஸ் கிருமி மாதிரி எல்லா பக்கமும் பரவி கிடக்கு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து விஜய் மட்டும் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு வைங்க. விஜயோடைய அந்த வேவ் இருக்கா இல்லையான்னு நமக்கெல்லாம் தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்தோம் எல்லாரும். விஜயோடைய வேவ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற வேவை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சுன்னா திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். 17 லட்சம் தான் ஓட்டு டிஃப்ரென்ஸ். அதுதான். ஸோ திமுக வந்து வந்திருப்பாங்க மேலே. பட் விஜயோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து சினிமா நடிகர், அவர் மேலே மக்கள் வந்து ஒரு போயிட்டு வாக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், விஜய் அவர்கள் சினிமா நடிகர், அவரை போய் மக்கள் வந்து இப்படி தேர்ந்தெடுக்காங்கலாம் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. திரும்பவும் சொல்கிற உடன்பாடே கிடையாது. எனக்கு இருக்க ஒரே இதுன்னா, ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு ஒரு தீய சக்தியை ஒழிச்சிருக்காப்லையே, ஓகே புரியுதா? இந்த மீன்ஸ் ஆஃப் விக்ட்ரி வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பட் வெற்றியை வந்து நான் வந்து பாராட்டுறேன். புரியுதா? சரி எப்படியோ ஜெயிச்சிட்டாப்ல. ஸோ இந்த கான்செப்டில் தான் நான் வந்து டிவிகே வந்து வாழ்த்துறேன் ஒழிய, டிவிகேவுடைய இந்த திரைக்கவர்ச்சி மூலமாக வெற்றி பெறக்கூடிய இந்த தன்மையை நான் என்றைக்குமே யாருக்காகவுமே ஆதரிக்க போகிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு விஜய், நாளைக்கே ஒரு அஜித் ஒரு கட்சியை தொடங்கி, ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சியை தொடங்கிட்டு வந்தோடனே சில பேர் அஜித் ப்ரொஃபைல் பிக்லாம் மாத்துறாங்க. ஆமாம் பார்த்தியா? அப்புறம் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அஜித்தோட ரசிகர் நான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இழிவான வேலைகள்லாம் நான் பண்ண போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நடிகர், அஜித்தும் ஒரு நடிகர். அவங்களோட ப்ரொஃபஷனில் 2 பேருமே நல்ல நடிகர்கள். ஆனால் அவங்க அந்த நடிப்பு திறமை மட்டும் அரசியலுக்கான திறமையாக நான் என்றைக்குமே எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்போ விஜய் வந்து அந்த நடிப்பு திறமையின் மூலமாக, அதன் மூலமாக அந்த ஃபேமை அரசியலுக்கு பயன்படுத்திட்டு வராரு. பட் அது மட்டும் அவர் பண்ணிட்டு வந்திருந்தா, அது மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அவர் சக்சீட் ஆகிருக்க முடியாது. அவர் என்னை நம்புங்கன்னு சொல்லி தமிழக மக்களை நம்ப சொல்லியிருக்கிறார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. கமலஹாசன் விஜயை விட பெரிய நடிகன். கமலஹாசனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரொம்ப ஓப்பனாக சொன்னோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் விஜயம் கூட சில இடத்துல இப்போ சுறா படம் பார்த்துட்டு வந்தால் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க? விஜய் ரசிகர்கள் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரகாஷ் மாதிரியான ரசிகர்கள் கேட்கலாம், மரணம் மட்டும் கொடுக்குற ரசிகர்கள் கேட்கல. ஒரு நார்மல் ரசிகர் என்ன பண்ணால், சுறா தளபதி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி அஜித் ரசிகர்களுக்கு மறைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தௌலத்தாக சுற்றுவோம் அப்படின்ட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளாப்பான படம்னா அதை ஓரளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு தான் மக்கள் இருப்பாங்க. பட் கமலஹாசன் கிட்ட நீங்கள் பேசுங்க, படம் ஃப்ளாப்பாக இருக்கும், படத்தில் கதை மாதிரி ஒன்றுமே இருக்காது. பட் அதை உட்காந்து டீகோட் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க, அது கிளாசிக்குங்க, நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோங்க. அந்த ஒரு அந்த மூஞ்சிலாம் அப்படி விட்டு ஆட்டிக்கலாம் ஒரு படம் வந்துச்சு, அது என்ன படம்? அன்பே சிவம். இல்லை அது ஓகே, அன்பே சிவம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். என்னமோ ரிச்சன்ஜன் என்னமோ சொல்லிட்டு வந்து ஒரு உத்தம வில்லன், உத்தம வில்லன் ஒரு படம், அதெல்லாம் ஒரு படமா? ஏங்க அது பாதி நல்ல படம் தாங்க. அது மீதி வந்து கொஞ்சம் கன்றாவியா இருக்கும். பட் அதெல்லாம் கூட வந்துட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற மாதிரி லெவல், நமக்கு தான் புரியலன்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மொக்க படம் தான், அதை புரிஞ்சுக்க நீ ட்ரை பண்ணி தான் நீ மொக்கையா ஆகிட்டு இருக்க. இதுதான் விஷயம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு கமலஹாசன் மேல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஆனா அரசியலுக்கு வரும்பொழுது அது ஏன் எடுபடலை? பிகாஸ் கமலஹாசனை வந்து எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தாங்க. கமலஹாசன் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை வர மாதிரி கமலஹாசனுடைய வார்த்தைகள் வந்து கன்வின்சிங்காக இல்லை. பட் விஜய் ஆரம்பத்திலேருந்து தன்னுடைய எதிரியாக திமுகவையே தான் இது பண்ணாரு. பாஜகவை வந்து
கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்தார். ஸோ பாஜகவோட எந்த ஒரு அசோசியேஷனும் இல்லைங்கிற மாதிரி அவர் தெளிவாக பதிவு பண்ணிகிட்டே வந்தார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து போட்டு சாத்துன்னு சாத்தினாப்புல. ஸோ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் மற்றவங்களாம் செய்ய சொல்லி நான் தலைவாடாக கத்துனேன். ஏன்னா மக்களுக்கு ஹேட் யார் மேலே இருக்குன்னா டிஎம்கே மேலே இருக்கு. யார் டிஎம்கே பயங்கரமாக அடிக்கிறாங்களோ, யாரோட அடி யார் அடிச்சா வந்து டிஎம்கே வந்து பதறுதோ அந்த பதறவங்களுக்கு தான் மக்கள் வந்து சப்போர்ட்டா மாறுவாங்கிறத சொன்னேன். அதனால தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளும் கூட நான் சொல்லிக்கிட்டதுன்னா, விஜயவை தாக்குறதுக்கு பதிலாக நீங்க திமுக மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு தளவாட அடிச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது மட்டும் இல்ல, நம்ம இன்னொன்னு சொன்னோம். ஏடிஎம்கேக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தோம். என்ன சொன்னோம்? பிஜேபியை கல்வி விடுங்க. பிஜேபி ஏன்னா டிஎம்கே மேல எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு இருக்கோ அதே அளவு வெறுப்பு பாஜக மேலேயும் இருக்கு, தமிழக மக்களுக்கு. சோ பாஜக கூட போய் நின்றுட்டு நீங்க திமுக எதிர்த்தீங்கன்னா நீங்க ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு ஆளா பார்க்கப்பட மாட்டீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு. நான் ஒன்று சொல்ல ஒரு உண்மையை, சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தனியாக இந்த முறை அதிமுக வேற பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா, பாஜக இல்லாம பாமக இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பனா சொல்றேன் 78 சீட்டுக்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்தே இருக்காது. கரெக்ட். மேபி எடப்பாடி ஜெயிச்சிருக்கலாம், இல்ல எடப்பாடி வந்து லீட்ல போயிருக்கலாம். கரெக்டா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார். நான் அதனாலதான் தலைவாட அடிச்சுக்கிட்டேன், பிஜேபியோட கூட்டணி வைக்காதீங்க, பிஜேபி ஃபேக்டர் வந்து இங்க 0, அதை தள்ளி விடுங்கன்னு. இப்ப பாருங்க பிஜேபி நிப்பாட்டின எந்த இடத்துல ஜெயிச்சிச்சு? ஒரு இடத்துல ஜெயிச்சிச்சு. அந்த இடத்துலயும் பிஜேபி தனியா நிக்க சொன்னீங்கன்னா ஜெயிச்சிருக்காது. உங்க கூட கூட்டணி வச்சனாலதான் அது ஜெயிக்குது. அது எதுக்கு நான் தான் சொல்றேன், ஒரு கரப்பாம்பூச்சி எதுக்கு எடுத்து வேட்டிகளை விட்டுக்கணும், எதுக்கு கம்பளி பூச்சி மேல படுத்துக்கணும், இதுதான் கேட்கறேன். அது ஒரு கம்பளி பூச்சி, பிஜேபிங்கிற கம்பளி பூச்சி. அது எங்க இருந்தாலும் அருவருப்பா தான் இருக்கும். அதை தூக்கி நம்ம சட்டைகளை போட்டுக்கிட்டாலும் நமக்கு குத்தும் புண்ணாயிரும். இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த நிலைமை தான். ஸோ இதை தான் நம்ம தெளிவுபடுத்தி சொன்னோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்று அப்படின்னு மக்கள் தேடும் பொழுது பாஜகவை கூட்டணியில விஜய் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த விதத்துலையும் விஜய்க்கு வந்து டிக் மார்க் வந்துருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகம் இந்த சென்ஸ் அரசியலுக்கு புதுசா இருக்கக்கூடிய ஆள். சரி பார்ப்போமே அப்படிங்கிற அந்த மாற்றத்திற்கான, சரி யாருக்கோ போடுறதுக்கு இந்த முறை போட்டு பார்ப்போமே, என்னதான் பண்றாரு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப்ல போடுறவங்களும் ஓகே டிக்கு. அடுத்து வந்து திமுகவையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, திமுகவும் அவரை போட்டு செய்யுது, அவரை போட்டு இது பண்ணுது, ஒரு டிக்கு. இப்படிதான் பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் நாம் தமிழர் தவறு பண்ணிடுச்சு. என்ன தவறு பண்ணிடுச்சுன்னா, ஐடியாலஜிக்கலா நாங்கள் விஜய் விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, எல்லா கட்சியும் சாதிசமா எதிர்க்கக்கூடியவர்கள்ங்கிறதுல ஆணித்தரமாக நின்று நாம் தமிழர் வந்து இந்த முறை அரசியல் செஞ்சிருந்துச்சுன்னா, இன்னொன்னு நீங்க நிக்கலன்னு நான் சொல்லல, ஆனா நீங்க அதை ஒழுங்கா மார்க்கெட்டிங் பண்ணல. மார்க்கெட்டிங் பண்றதுல கோட்டை விட்டீங்க. கேட்டா மாண்பு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க எங்களுக்கு. நான் தான் சொல்றேன், அடிப்படையாக தமிழக மக்களோட பார்வையில திமுகவோட சமரசம் இல்ல, திமுகவோடு நேரடியா போய் மீட் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தா அவங்களை எப்படி பார்ப்பாங்க? இப்ப நண்பர்கள் போல. இப்ப நம்ம 2 பேரும் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன நினைப்பாங்க மக்கள்? இவங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற பார்வை வருதுல. இதே தான் நீங்க ஒரு அரசியல்வாதியை போய் சந்திக்கும் போது கட்டிப்பிடிக்கிறது, கொஞ்சம் இது பண்றதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல, இவங்களுக்குள்ள அவ்வளவு சீரியஸான பிரச்சனை எல்லாம் இல்ல போலான்னு தோணும். கரெக்டா? இவங்களுக்குள்ள வந்து அவ்வளவு பிரச்சனை எல்லாம் இல்ல போல, இவங்களோட எதிரிகள்லாம் இல்ல போல அப்படிங்கிற என்ன வரும். அப்ப தெரிஞ்சா தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? திமுகவோட வீட்டுக்குள்ள போயிட்டு வரீங்க. அந்த இமேஜ் வந்து பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. என்ன பார்த்து எப்படி மக்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கையை உடைச்சிடுறீங்க. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த அரசியல் அந்த அரசியல் சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்றீங்க. அவங்க எதுக்கு கன்வின்ஸ் ஆகணும்? நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்க ஏன் கன்வின்ஸ் ஆகணும்? இதனாலதான் சொல்றோம், எதிரியா வைங்க. எதிரிகிட்ட போயிட்டு மாண்பு காட்டுறேன் அதை காட்டுறேன்னா, மாண்பு காட்டுற அளவுக்கு ஒருத்தன் தகுதியானவனா அவனையே எதிரியா நீங்க பாக்குறீங்க? புரியுதா? மாண்பு காட்டுற அளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னா அவரை ஏன் போய் எதிரியா பாக்குற? அப்ப ஏதோ ஒரு அயோக்கிய பைய, ஏதோ ஒரு முடிச்ச வைக்க பைய, ஏதோ மொள்ள மாதிரி பைய, அவங்ககிட்ட ஏன் இப்ப கட்டி பிடிக்கிற, மாண்பு காட்டுற? இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பேசிக்குங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க வரும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு யாரோ ஒருத்தனை பிடிக்கல, இப்ப அவன் கூட நான் வந்து எங்கேயோ போறேன், நீங்க பாக்குறீங்க, என்ன கேட்பீங்க? என்ன அவங்க கூட என்ன பழகுறீங்க, எப்படி பழக்கம் அப்படின்னு ஒரு கன்சர்ன் உங்களுக்கு வருதுல. இந்த கன்சர்ன் மக்களுக்கு வந்துருச்சு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் மேல இந்த சந்தேக பார்வை வந்துருச்சு மக்களுக்கு. இந்த சந்தேக பார்வை வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, உங்களோட ஃபோக்கஸை வந்து நீங்க தப்பா வச்சதுதான். உங்க ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே மேல இருந்திருக்கணும். டிஎம்கேவோட அட்ராசிட்டிஸ் தான் மக்கள் வெறுப்பா இருக்காங்க. டிஎம்கே மேலேயும் பாஜக மேலேயும் நீங்க காட்ட வேண்டிய ஃபோக்கஸை அங்க ஃபுல்லா நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க முழுக்க விஜய் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. விஜய் கொஞ்சம் அதிமுகவையும் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, விஜய் அதிமுக போது திமுக டேமேஜ் பண்ணலன்னு நான் சொல்லல.
விமர்சிச்சாங்க. பட் அது வந்து கன்வின்சிங்கா மக்கள் பார்வைக்கு போய் சேரல. அது உங்க மேல அந்த இமேஜ் வந்து உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சரி நாம் தமிழர் இந்த முறை வந்து அவங்களோட இது வந்து நம்ம தனியாகவே ஒரு செக்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஸோ என்ன, ஏன்னா தமிழ் தேசிய தளத்தில் இருக்கும்போது அதை சார்ந்த விமர்சனங்களும் இதுவும் வைக்கணும். அது நம்ம கண்டிப்பாக தனியாக ஒன்று பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்னன்னா, இதுதான் ஒன்லைனில் சொன்னோம்னா, உங்கள் மேலே இந்த முறை நம்பிக்கையை வந்து மக்கள் தளர்ந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்லலை, தளர்ந்துட்டாங்க. அதுக்காக முழுசாக அவங்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே அவங்களுக்கு பற்று இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தனால தான் அவ்வளோ வாக்கு 8% வாக்கு அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து அதில் பாதியான வாக்கு 4% வாக்குகள் தான் வந்திருக்குன்னா, அதில் பாதிக்கு பாதியானவர்கள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை விட விஜய் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டாங்க. இல்லை, சில யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே அதோட அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த வந்து வாக்கா மாறிடுச்சுனாலே வந்து கரெக்டாக இருந்திருக்கும். நான் ஒன்று சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களையும் இட போடுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காரு. சரியா, அவர் நல்லா பேசுறாரு. அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள்ல இருக்கு. அந்த கட்சி தனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்குது. ஒண்ணுமே தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த சேனலுக்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்குலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ நான் போட்டேனே. நீங்க போட்டீங்க, நீங்க போட்டீங்க. போட வேண்டியவங்க போட்டாங்களா? ஏன் போடல? ஏன்னா பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ், பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். அதுல போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? இப்போ இங்கே இப்போ என்ன, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல்லேருந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட வியூவிங் கவுண்ட் இதெல்லாமே ஒரு குறைஞ்சிருக்குல்ல. இப்போ ஒரு சேனல் அஃபிஷியல் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க ஒரு சேனல் அப்படியே இருந்ததுன்னா ரெவன்யூ ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் அஃபிஷியல் சேனல் வந்து கண்டவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தா கரெக்ட் தப்பாயிரும்ல. ஸோ அந்த அளவுக்கு கூட அவங்க யோசிக்கலைங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கே தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கே தெரியும். அதை உண்மையாகவே என்னாச்சுங்க அந்த சேனல் இருக்கு, எதோ ஆரம்பிச்சாங்க, அது அப்படியே இருக்கு போல, கடப்பில் போட்டீங்க. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க, யார் எத்தகையவர்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ போட்டு அடின்னு அடிச்சு விஜயை போட்டு நான் ஒன்று ஒருத்தனை பற்றியே எடுத்துகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அவன் தான் வளருவான். இதை வந்து எல்லாருக்கும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எனக்கு மட்டும் ப்ளீஸ் அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை எதிர்த்துட்டே இருங்க. நான் இது வந்து மித்தவங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களை எவ்வளோ விமர்சிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விமர்சிச்சுட்டே இருங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு அப்பதான் வளர்ச்சி வரும். அதான் நான் சொல்றேன், நீங்க யாரை போட்டு அடிக்கிறீங்களோ மக்கள் அவங்க மீது கவனம் கொள்வார்கள். அப்படி என்னப்பா சொல்லிட்டான் அப்படின்னு போய் பார்ப்பாங்க, அப்படி என்னப்பா பேசிட்டாரு போய் பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது அதுல ஒரு பாதி பேருக்கு என்ன தோணும், இவனே ஏன்டா திட்டுறாங்க, இவனே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு லாஜிக். இதுவும் கூட தெரியாம விஜய் இதை பண்ணாரு, விஜய் அதை பண்ணாரு, விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு விஜய் பண்ணது எல்லாத்தையும் சொல்ல அவங்க விஜயவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த கரண்ட் அப்டேட்ஸை வந்து இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது போல நம்ம விஜயவே ஃபாலோ பண்ணால் அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி விஜய் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, விஜய் அவர்களை இங்கே மக்கள் விமர்சிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. விஜய் அவர்களுடைய பாலிசிஸ் நீங்கள் விமர்சிச்சிருக்கலாம், விஜய் அவர்களுடைய நலத்திட்டங்களை நீங்கள் விமர்சிச்சிருக்கலாம். நீங்கள் அதையும் பண்ணீங்க. ஒரு படி மேலே போய் பர்சனல் சொன்னீங்க. அதுலேயே எங்களுக்குமே சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. இந்த கார்ல எல்லாம் போகிறது வரதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்குது. பட் அதோடைய விலையை கொடுக்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும் கிடையாது, விஜய் அவர்கள் தான். ஸோ அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் ஆகிறதுக்கு அவரே காரணமாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மக்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க. புரிஞ்சுக்கணும் யார் வந்து உண்மையாகவே அவர் மீது பாசம் வச்சுருக்காரு. யார், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் அழுது கைகூப்பும் பொழுது ஐயோ நம்ம வீட்டு புள்ள மாதிரி இருக்க புள்ள அழுகுதேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வாக்கு போட்டிருக்கான் பாருங்க, அவன் உங்கள் மேலே அதீதமான அன்பு கொண்டவர்கள். அந்த மக்கள் உங்கள் மீது அதீத அன்பு கொண்டவர்கள். இந்த நேரத்தில் வீட்டுக்கு போனால் கேமராலாம் நம்ம பக்கம் திரும்பணும்னு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க பாருங்க சில பேர். அவங்க உங்கள் மேலே அன்பு கொண்டவர்கள் அல்ல, அவங்க உங்களோட புகழ் மூலயமா உள்ளே வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பவர்கள். இதை நான் சொல்லி நீங்கள் கேட்கணுன்னு இல்லை, உங்கள் அப்பா சொல்கிறாருல, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உங்கள் அப்பா பேச்சை கேளுங்க. உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது உங்கள் அப்பா தான். திரும்பவும் சொல்கிறேன், திரைத்துறையிலேருந்து உங்கள் அப்பா உங்களுக்கு நல்லதே தான் பண்ணிட்டு வராரு. அரசியல்லையும் இந்த எலெக்ஷன்ல இவர் சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. ஒரு பேட்டி வயசான காலத்துல தன் மகனுக்காக முன்னாடி வந்து ஒரு தந்தை நிற்கிறாரு. தந்தை தன் மகனுக்காக அந்த கடமைகளை ஆற்றுறாரு. தன் மகன் தோல் விடக்கூடாதுன்னு. அதனால உங்க அப்பா உண்மையிலேயே உங்க மேல அன்பு கொண்டு இருக்கிறாரு. உங்க அப்பாவை கை விட்டுறாதீங்க. உங்க அப்பா பேச்சை கேளுங்க, நீங்க வாழ்க்கையில பெரிய அளவு போவீங்க. நான் ஜோசிக்காரன்லாம் இல்லை, உண்மையில நான் சொல்றேன், உங்க அப்பா உங்களுடைய உண்மையான வெற்றிக்காக சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்படி கேட்டு நீங்க எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும்.
ஸோ ஏன்னா சொல்லுவாங்கல்ல அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் சில மிஸ்கன்ஸ்னா அதை கொஞ்சம் ஒரு சரி செஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே ஃபைன். நடுவில் அந்த திமுக பத்தி பேச ஆரம்பிச்சோம், அதை விட்டுட்டோம். அதுதான் முடிஞ்சு போச்சு. அதை தான் நான் கேட்கிறேன், முடிஞ்சு போச்சா இல்ல திரும்பி மீண்டு எழுந்து வந்துருமா? சிங்கம் சரி அடிப்பட்டா சிங்கம் சரி அடிப்பட்ட ஐயோ எனக்கு அடிப்பட்டா சிங்கம் வந்து கூட சேர்ந்துருதுங்க. அதனால நான் அதை தெரிஞ்சு நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சிங்கம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே வந்து அடிப்பட்ட பாம்பு ஆபத்தானது. அதுபோல் உண்மையிலே திமுக மேலே விழுந்த அடி திமுகவுக்கு பயங்கரமான ஹர்ட். அவங்களுக்கு ஏன் ஹர்ட் ஆச்சுன்னா திமுக தோத்ததில்லை. ஸ்டாலின் அவர்கள் பல நாட்கள் கோட்டையாக இருந்த அந்த தொகுதியிலேயே யாரோ ஒருத்தன் வந்து தோக்கடிச்சிட்டானேங்கிற ஒரு வெறி அவங்க குடும்பத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. என்ன வேணாலும் பண்ணி அந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. இதுக்கு தான் போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அவங்ககிட்ட பவர் இருக்குது. அவங்களும் எம்எல்ஏஸோ ஹோல்ட் பண்றாங்க. ஒரு பிரதான எதிர்கட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி எப்பவுமே சிறப்பா செயல்படுவாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா அது டம்மி, எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா அது மாதிரி எதிர்கட்சியா யாராலையும் செயல்பட முடியாது. ஸோ எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து உத்தம கட்சியா தெரியும் கண்ணுக்கு, மக்கள் கண்ணுக்கு. ஸோ இதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா இதுக்காக தான் சொல்றேன். மெயினா உங்களோட ஆட்சியை கவுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் திமுக போகும். திமுக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஸோ திரும்ப தவறு செய்து விடார்கள். நான் சொன்னது போல் நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி திமுக வேலையை பார்த்துட்ருவோம். தமிழக மக்கள் மேலாம் அக்கறையெல்லாம் திமுக எல்லளவும் கிடையாது. ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்தால் வந்துட்டு போகுது, விஜய் இருக்கக்கூடாது பொறுப்பில், அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இன்னும் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா டிவிகே காரங்களுக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் மெஜாரிட்டி ஓட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உங்கள் பக்கம் இழுக்காம மைனாரிட்டி ஓட் ஷேர் இருக்கக்கூடிய கட்சி, அதாவது ஓட் ஷேர்னா கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே காலவாரி விட்டுருவானுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 108 தொகுதிகள் வந்து எம்எல்ஏஸ் வந்து வச்சிருக்காரு. இப்போ ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. பட் 118ங்கிறதுமே ஒருத்தர் 2 பேர் இந்த பக்கம் ஜம்ப் ஆனால் கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆட்சியை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கலைச்சிட முடியும். ஸோ எப்பவுமே எப்படின்னா ஒரு செக்யூர் எப்போனா ஒரு 130க்கு 140க்கு மேலே கையில் சீட்ஸோட உட்காந்துருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அது ஒரு செக்யூரான கவர்மெண்ட். இப்போ இந்த செக்யூரான கவர்மெண்ட்டை வீழ்த்துறது கஷ்டம். இப்போ டிஎம்கே என்ன நினைக்குது அப்படின்னா சொல்ல முடியாது, காங்கிரஸ் அதுவே அனுப்பிவிடும். சொல்ல முடியாது, விஜயை நம்ப வைக்கிறதுக்கு காங்கிரஸை அதுவே அனுப்பிவிடலாம். அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போய் அவங்களோட கூட்டணி வைங்க, அவரோட வந்துட்டு ஆட்சி அமைங்க, நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? புரியுதா? ஸோ அந்த 5 பேரை வந்து அவங்க விலை பேசி நீங்கள் போங்க, அதான் துரேந்தர் மாதிரி உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு முடிச்சு விட்டு வந்துருங்கிற மாதிரி அனுப்பி விடலாம். இப்போ அவங்க வரலாம். அதே போல் விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, விடுதலை சிறுத்தை 2, இது இஸ்லாமிக் முஸ்லீம் லீக் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 2. இப்போ இது எல்லாமே டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டத்தில் இருந்த கட்சிகள். டிஎம்கேவோட வாக்குகள் வச்சு தான் அவங்க இன்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? இவங்களை எப்படி நீங்கள் நம்புவீங்க? டிஎம்கே ஒழிக்கிறதுக்கு இவங்க டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தவங்க வந்து உங்களுக்கு ஆட்சி செய்வாங்களா? இது எப்படி நீங்கள் நம்புறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரிங்க விஜய் வாங்க, நாங்கள் வரோம், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சு உங்கள் கூட வந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவீங்க. மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்துடும், 118 சீட்ஸ் வந்துருச்சு, நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அப்படியே ஜம்ப் ஆவாங்க இவங்க எல்லாம். உங்கள் கட்சியிலையும் ஒருத்தர் 2 பேரை வந்துட்டு விலை பேசி வாங்கிட்டா அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கலை அப்படின்னா ஏடிஎம்கே போய் அப்போ போய் நிற்குமா? விஜயோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஏடிஎம்கே போய் என்ன வாக்கா போட போகுது? அவங்களும் போட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுடைய இது நிற்காது, கேபினெட் நிற்காது, முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நீங்கள் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இதுதான் நடக்கும். ஏன்னா காங்கிரஸ் வருதுன்னா அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு யார் ஒரு விசிகா வரும், முஸ்லீம் லீக் வரும், இதெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களை இந்த மைனாரிட்டி கட்சிகளை வச்சு நீங்கள் கேபினெட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதை உடைத்து விடுவார்கள். டிஎம்கேக்கு நீங்கள் ரூல் பண்ணுறது பிடிக்கல. இதனால் அவங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா? கிடையவே கிடையாது. ரீஎலெக்ஷன் தான் வரும். ஆனால் ரீஎலெக்ஷனுக்கு முன்னாடி ஆளுநர் ஆட்சி வரும். பிஜேபி என்ன பண்ணும்? அந்த சான்ஸ் பிஜேபி என்ன பண்ணும்? ஆளுநர் ஆட்சி வந்துட்டு உடனே வந்துட்டு கொண்டு வருவாங்களான்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இழுத்து வைப்பாங்க. போர் நடக்குது, ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, பணம் இப்போ செலவு பண்ண முடியாது, அதனால கொஞ்ச நாளைக்கு தள்ளுவோம்னு சொல்லி தேர்தலை தள்ளி இறங்கி வேலை பார்ப்பாரு. முழுக்க பிஜேபியோட ரூல்ல 5 வருஷத்துல முடிச்சா கூட வியப்பில்லை. ஆளுநர் ஆட்சியை ரொம்ப வருஷம் தள்ள முடியாது, 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் இழுத்து போக முடியாது. பட்
பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தான் பிஜேபி தான் சொல்கிறது தான் சட்டம்னு இருக்குது. அவங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அப்போ என்ன ஆகும்னா பிஜேபி ரூல் நடக்குதுன்னு வைங்க, யார் மேலே மக்களுக்கு கோவம் வரும்? விஜய் மேலே வரும். தப்பாக முடிவெடுத்துட்டாரு, தப்பாக விஜய் முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே இருக்க இமேஜ் கூட திரும்ப இதே மாதிரி தான் வரும். திரும்ப வந்து இது மாதிரி இழுபறியில் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேலாம் அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணால் விஜய் வீழ்த்தலாம்ங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து கூடாது இதுக்கு மேலே முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டகாலமாக இருக்கும். அவசர அவசரமாக நடந்தால் பரவாயில்ல, அவசர அவசரமாக இது நடக்காது. உங்களை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். இல்லைன்னா இன்னொரு பயம் எங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து உங்கள் கட்சியை கலைச்சிருவோம், அதனால நாங்கள் சொல்கிறத செய்யுங்க, இதை பண்ணுங்க, இதுக்கு கண்டுக்காதீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க மேலே இது பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 இஷ்யூ இருக்குது. இது மக்கள் பார்வைக்கு நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும் உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா. பெஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கிடையாது, ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவோட அலைன் ஆகிறது தான். ஏடிஎம்கேவோட நீங்கள் அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பாமகவும் உள்ளே வந்துடும். ஸோ பாமக அண்ட் ஏடிஎம்கே உள்ளே வரும் பொழுது நாளைக்கு பாமகவே வேண்டான்னு விலகி போனால் கூட உங்கள் ஆட்சி ஒன்றாகாது. அதிமுக ஏடிஎம்கே ஏன் விலகி போகுது? ஆட்சியில் பங்கு இருக்கக்கூடிய கட்சி ஏன் விலகி போகுது? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு செக்யூரான கவர்மெண்ட்டாக ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும். அந்த 5 வருஷம் நாங்கள் நல்லா நிம்மதியாக மூச்சு விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இதான் நீங்கள் உள்வாங்குங்க. இதை வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன தெரியுமா, எல்லா பத்திரிகையாளர்களும் இவரை காங்கிரஸோட கூட்டணுவீங்கன்னு புஷ் பண்ணுறாங்கங்க. தப்பான ஒரு கைடன்ஸை உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு மோஸ்ட் ப்ராபபிளி உங்கள் ஆட்சியை கவுழ்க்கிறது தான் அதை பண்ணுறாங்க. ஒரு ரிஸ்க் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாலம் இருக்குங்க, அந்த பாலத்தில் நடந்து போங்க அப்படிங்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அது செங்கோட்டையனுக்கு பிடிக்காது, அந்த பாலத்தில் நடந்து போனீங்கன்னா செங்கோட்டையன் கோச்சுக்குவாருங்க, ஏடிஎம்கேவோட போய் அலைனானீங்கன்னா செங்கோட்டையன் என்னங்க பண்ணுவீங்க, செங்கோட்டையன் என்னதான் இருந்தாலும் உங்கள் கட்சியில் வந்து ஒரு பெரிய நபராக இருக்காரு, அவர் கோச்சுக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்னை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இது வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்க கொடுக்குற இது என்ன தெரியுமா, விஜய் அவர்களே இங்கே ஒரு கயிறு கட்டியிருக்கோம் பாருங்க, இந்த கயிறா அது கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கா, இந்த கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 குச்சி அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போங்கிறீங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் அது. காங்கிரஸ் கூட சேர்றது அந்த அளவுக்கு ரிஸ்க்கு. விடுதலை சிறுத்தை கூட சேர்றது அந்த அளவுக்கு ரிஸ்க்கு. பாமக சப்போஸ் இந்த பக்கம் மோஸ்ட்லி பாமக வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் அவங்க நிற்பாங்க. பாமக வந்து அந்த மாதிரி தான் அசோசியேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக ஒரு ஆட்சியில் நமக்கு அதிகாரம் வருது அப்படிங்கும்போது அவங்க இந்த பக்கம் ஜம்ப் ஆவாங்க. பட் அவங்க இப்போ தனியாக வருவாங்களாங்கிறது டவுட். ஆனால் அப்படியே வந்தாலும் அந்த மாதிரி சின்ன கட்சிகளை நம்ப முடியாது. இப்போ அவங்கள ஒருத்தங்க போனாலும் கூட அங்கே ஆட்சி டேமேஜ் ஆகும், கரெக்டாக. பட் ஒரு ஏடிஎம்கே உள்ளே வரும்பொழுது அது பெரிய கட்சி அவங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் வந்து காப்பாற்றிடும். ஸோ பிரச்சனையே இருக்காது, செக்யூர் கவர்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம தலைவாட அடிச்சுக்கிறோம். இது கூடவே நான் திரும்ப சொல்கிறது தான், காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு பாவச் செயலுக்கு ஆளாவீங்க. நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி கை கூப்பினீங்களே, அதுக்கு உண்மையாக இல்லாமல் போயிடும். ஸோ காங்கிரஸை தயவு செஞ்சு நசுக்கி விட்ருங்க. வேண்டாம்னே வேண்டவே வேண்டாம் போகிறோம்ல, அதே தான் வேண்டாம். காங்கிரஸ் ஒழியணும் தமிழ்நாட்டில். அதை நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, இன்னொரு விஷயம், திமுகவை பற்றி வந்து கேட்டேன். அவங்க வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க, உயிர்ப்போடு இருப்பாங்க. ஏன்னா இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, அது நம்மளுக்கு புரியுது. இப்போது இன்னொரு கட்சி வெற்றி பெற்றுருவாங்கன்னு சில பேர் நினச்சாங்க, அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வருவாங்கன்னு நினச்சாங்க. பட் 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதற்கு நிறைய காரணங்கள் வந்து பிஜேபி தான். என்ன வேற என்ன காரணம்? முக்கியம் ஃபர்ஸ்ட் காரணம் பிஜேபி. நான் வந்து ஒரு தெளிவாக சொன்னேங்க. நான் தான் முழுக்க வந்து நம்ம இயக்கத்திலிருந்தே ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலைன் ஆகக்கூடாதுன்னு நம்ம பேசணும். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சிக்கு நம்ம தலைவார அடிச்சுக்கிட்டோம். இந்த முறை அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் பவருக்கு வர முடியும். பவருக்கு வரதுக்கான அவ்வளோ பாசிபிலிட்டி இந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் வாங்க, தயவு செஞ்சு யோசிங்கன்னோம். அவங்களும் கேட்கல. அவங்க யாருமே வரலன்னொடனே இவங்களும் தனியாக போயிருந்தாங்க கூட இவங்களுக்கு இன்னும் ஆக்சுவலாக நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ஏடிஎம்கே மட்டும் இந்த முறை பிஜேபி எதிர்த்துட்டு தனியாக போயிருந்துச்சுன்னா உண்மையிலே ப்ளஸ் பாயிண்ட் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு கடைசியில் வந்துட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்து பிஜேபியோட அலைன் ஆனது தான் அவங்களுக்கு பெரிய வீக்னஸ். அவங்களுக்கு உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் வந்துச்சு. ஆனால் பிஜேபி எதிர்ப்பு சிந்தனையை வந்து மக்கள் வந்து உங்களை அந்த மாற்றம் அப்படிங்கிற இடத்துல வந்து எடப்பாடியை வந்து வச்சு பார்க்கல இந்த தேர்தல். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஏடிஎம்கேவுடைய அந்த டிஃபீட்டுக்கு, ஏடிஎம்கேவுடைய அந்த பின்னடைவுக்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி அலையன்ஸ். 2வது வாட்டி அதே தவிர செஞ்சுட்டாங்க. அதுதான் அது பண்ணாதீங்க. போன முறை பண்ணீங்க, அதுவே இது இருக்கு. இந்த முறை ஹேட் அதிகமாக வேறு இருக்குது. அந்த டைமில் திரும்ப போயிட்டு பிஜேபி அலையன்ஸ் பண்ணும்பொழுது
ஓகே, இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பர்பஸ் உண்டாச்சு, அப்போ அதை யூஸ் பண்ணி டிஎம்கே உள்ள வந்துச்சு. அதே மாதிரி அதிமுகன்ற திமுக எதிர்ப்பு எம்ஜிஆர் அப்படி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு கட்சியா என்னால் அதிமுக பார்க்குறேன்னு, அதனால அதிமுக போற போக்கில் வந்து டிமினிஷ் ஆயிருமா, அதாவது தேஞ்சு போய் அழிஞ்சிருமா? என்னன்னா அதிமுக வந்து ஒரு கோர் ஐடியாலஜி கொண்ட கட்சி கிடையாது. இல்லை, சரியா? இன்னைக்கு எப்படி டிவிகேவோ பழைய டிவிகே தான் ஏடிஎம்கே, புது எம்ஜிஆர் பேசிக்கலி சேம். புரியுங்களா? ஸோ இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கான்னு உங்களுக்கே புரியுது. ஸோ ஏடிஎம்கேவோட ரோலு அதை ஃபில் பண்ணுறதுக்கு டிவிகே வருது. டிவிகேவுடைய கோட்பாடுகளும் ஏடிஎம்கேவுடைய கோட்பாடுகளும் என்ன பெரிய வேறுபாடு? விஜய், அது எம்ஜிஆர். ஸோ அப்படி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் வந்து டிவிகே உள்ளே வந்துருச்சு. ஸோ டிவிகே வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் அலைன் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்குவாங்க, சர்வைவ் ஆகிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்னன்னு சொல்ல முடியாது யாராலையும். ஸோ அதுக்கப்புறம் அது அவங்க பார்க்கலாம். பட் இதுதான் நிதர்சனம், இதுதான். ஏடிஎம்கேக்கு பதிலாக விஜய்னு வந்துட்டாப்ல. ஸோ டிஎம்கே வெர்சஸ் விஜய்னு போகும். ஆனால் விஜய் வந்து இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவாராங்கிறது வந்து அவருடைய செயல்பாடுகள், அவரோட நடவடிக்கைகள் இதை வைத்து தான் முடிவு செய்யப்படும். ஏன்னா இவர் அந்த ஆந்திராவில் பேர் என்ன, ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி வரும்போது என்னாச்சு ஆந்திராவில்? அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா? இதே மாதிரி தானே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிட்டத்தட்ட விஜய் மாதிரியே தான் அப்படியே பயங்கரமாக மக்களால் விரும்பப்பட்டார். அடுத்து சில தவறுகள் அப்படியே தொடர்ச்சியாக நடக்க அடுத்து என்னாச்சு, அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் விஜய்க்கு இருக்குது. அதை அவர் தன்னுடைய கூட இருந்து வழிகாட்டக்கூடிய நபர்களை வந்து சரி செய்து முறை செய்து யாரெல்லாம் உண்மையாகவே நமக்கு வழிகாட்டுறான், எவன்லாம் நம்மளை அழிக்கிறதுக்கு கூட இருந்தே குளிபறிக்கிறான், இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, சிலர் வந்து குளிபறிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் குளிபறிக்கிற மாதிரி இருக்கும். சிலர்லாம் வீடியோலாம் பேசி பேசி அப்படி குளிபறிச்சு ஒருத்தவங்களை இப்போ படுக்க போட்டாங்கல்ல, அந்த மாதிரி குளிபறிக்கணும்னு நினச்சவனு பண்ணுறானான்னு தெரியாது, ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் குளிபறிச்சு விட்றோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் அவரால் சஸ்டெயின் ஆகி போக முடியும். ஃபைன். ஸோ அதிமுக வந்து சர்வைவ் ஆகணும்னா இப்போதைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டாக இது இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமாம். இல்லைனா அவங்க அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது, விஜய்க்குமே தான் இப்போ சர்வைவ் ஆகணும்னா அதிமுகவோட அலைன் ஆகி தான் தீரணும். விஜய் அவர்கள் இந்த முறை அலைன் ஆகாமல் போகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொல்லுங்க, செங்கோட்டையன் தான். அவருடைய ஈகோ ப்ராப்ளம். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் நடுவில் இருக்க ஒரு ஈகோ ப்ராப்ளம். கண்டிப்பாக செங்கோட்டையன் வந்து வயசுல மூத்தவர், விஜய்க்கு அவர் அறிவுரை சொல்ற இடத்துல தான் இருப்பாரு. டிவிகேல அவர் என்ன சொல்லுவார், வேண்டாங்க ஏடிஎம்கே வேண்டாங்க தான் அவர் வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அது நமக்கு வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ரைவல் இருக்குல்ல, அதனால வந்து வேணாங்க அவங்களோட எப்படி மூஞ்சியை காட்ட முடியும். ஸோ இதுதான் பாருங்க, ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் கேம்னா இதுதான். ஸோ எப்போ வேணாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், எப்படிலாம் அவ்வளோ கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. எதிரின்னு முடிவு பண்ணால் எதிரின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக அதுதான் ஒரு கொஞ்சம் நாச்சு ஜென்யூனான பாலிடிக்ஸ். ஸோ செங்கோட்டையன் கண்டிப்பாக எடப்பாடி உள்ள வருது, அவர் பிடிக்காது, வேணாம் தம்பி வேணாம் தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, செங்கோட்டையனோட பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் மைனாரிட்டி கட்சிகளை கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிங்கனாலும் அந்த மைனாரிட்டி கட்சிகளில் நீங்கள் ட்ரஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மைனாரிட்டி கட்சிகள் உங்களை ட்ரஸ்டே பண்ணலை தேர்தலுக்கு முன்னாடி. கரெக்டாக நீங்கள் விடுதலை சிறுத்தையை கூப்பிட்டா அவருக்கு மரியாதை செஞ்சு கூப்பிடாம இல்லை மரியாதை கொடுக்காம போட்டீங்களா? திருமாவளவன்லாம் புகழ்ந்து பேசி கூப்பிட்டு பார்த்தீங்க, புத்தகம் வெளியிடுறோன்னு கூப்பிட்டு பார்த்தீங்க, உங்கள் கட்சியிலுக்கு சேரப்போட ஆதவர்ஜுனா அவர் கட்சியில இருந்தே வந்து கூப்பிட்டு பார்த்தாரு. அவ்வளோ வேலையும் பண்ணி கடைசியில் திருமாவளவன் வரவே இல்லை. ஏன்? அவங்களுக்கு அசோசியேஷன் ரொம்ப அதிகம். அப்போ இப்போ நீங்கள் வராங்க அப்படின்னாலுமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. புயல் அடிச்சு தப்பிச்சவங்க கூட இருக்கான். ஆனால் வைகோ போன இடம் எப்படிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இருந்ததா வந்து சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது 2026. நானும் இந்த முறை நிறைய ராசிகளில் வந்து பரிசோதித்து பார்த்ததுல சிலருக்குன்னு ஒரு சில ராசி இருக்குது. ஒரு ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரோ அவங்கெல்லாம் வந்து படுத்துருவாங்க. அவர் இந்த முறை ஒருத்தருக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போவே நான் பயந்தேன், ஐயோ இந்த நபர் வந்து முட்டு கொடுக்குறாப்லே, இவர் இது வரைக்கும் முட்டு கொடுத்தவங்கெல்லாம் அது யாரெல்லாம் நாசமாக ரஜினிக்கு கொடுப்பாரு. ரஜினி அரசியல் விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிடி விஜயநகரனுக்கு கொடுத்தாரு. டிடி விஜயநகரோட அரசியல் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் பாருங்க, நீங்க அவரோட லிஸ்ட் எல்லாரும் ஓபிஎஸ் பாருங்க, ஓபிஎஸ் எல்லாம் கட்சி விட்டு வெளியில போய் டிஎம்கே பாருங்க நிலைமைய. ஸோ அண்ணாமலை கட்சி விட்டு போயிட்டாரா? இல்ல இப்ப அண்ணாமலை வந்து தனியா ஏதோ போறாருங்கிறாங்க சொல்றாங்க. அவர் டிவிகேல ஜாயின் பண்ண ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் போய் பண்ணி அவங்களோட போஸ்ட் அந்த அனுராக் திசைநாயக் அதான் இவ்வளவுதான் பிஜேபி. புரியுதா? இவ்வளவுதான் பிஜேபி. உடனே என்ன சொல்றாங்கன்னா அவரே யாழ்ப்பாணத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் இங்க பிரச்சனை.
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஈழத்துலையுமே அரசியல் வந்து தப்பு தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஈழத்தமிழர்கள் கரெக்டாக சிந்திக்கிறாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனுராதா திசாநாயக்கா வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் ஜெயிக்கிறாப்புல அப்படின்னா நம்ம நிலைமையை பாருங்கள், அரசியல் புரிதலை பாருங்கள். உடனே வந்து அவர் வந்து புரட்சியாளர் அதுன்னு ஈழத்து சீமான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அனுராதா திசாநாயக்கா உங்களை சிங்கள ஏகாதிபத்திய வச்சு உங்களை ஆள முடியாது, பகுத்தறிவு அது இதுன்னு சொல்லி காமிச்சு சரி அவ்வளோ நல்லவராக இருந்துச்சுன்னா இப்போ கூட ஒவ்வொரு எலும்பு கூட திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க. அதை பற்றி எங்கே பேசுகிறாரு? வந்து பார்த்தாரா? என்ன பண்ணுறாரு? ஏன் இவரா தப்பு பண்ண? இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் தானே, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களா? எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோதான். அது சிங்கள பேரினவாதம் புத்த பேரினவாதம் தான். அதை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஆளுக்கு போயிட்டு மாலை போடுறாப்புல. யாரு? நம்ம ஆளு அண்ணாமலை போயிட்டு மாலை போடுறாப்புல. இது என்ன எடுத்துக்க முடியும்? அப்போ இதுதான் தமிழர்களுக்கு வந்து அந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவு, யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நம்ம எதிர்க்கணும், என்ன பண்ணணும், இந்த அடிப்படையே தெரியல. அண்ணாமலை பண்ணது பச்சை துரோகம், தமிழின துரோகம். இப்போ திருமாவளவன் வந்து ராஜபக்சேக்கு கை கொடுத்துட்டு வரப்போ நம்ம துரோகம்ங்கிறோம்ல, கனிமொழி அவர்கள் வந்து ராஜபக்சேவோட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது துரோகம்ங்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான துரோகம் தான் இவங்க கிட்ட போகிறது. இது ஏன் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட்சி, அந்த குறிப்பிட்ட கட்சி இருக்குல்ல, அனுராதா திசாநாயக்காவுடைய கட்சி, அந்த கட்சி வந்து தமிழர்களை கொன்னே இருக்கு, அவங்களோட முன்னோர்கள் கொண்டிருக்காங்க. அந்த கட்சியில் கொஞ்சம் முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி இவரெல்லாம் சின்ன பையனா போய் ஜாயின் பண்ணுற டைம்லாம் தமிழர்களை ஆயுதத்தை வச்சு கொலையே செஞ்சுருக்காங்க. தமிழர்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது, அவங்களை கொன்று ஒளிங்கிற ஒரு கோட்பாடு கொண்ட கட்சி தான் அது. புரியுதுங்களா? இந்திய அமைதிப்படை வந்து போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணும்போது ஈழத்தமிழர்களும் சரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் சரி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டை வெளியில் போக சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அந்த நேரத்திலும் கூட நீ இவங்க தமிழர்களோட நீ அசோசியேட் ஆகுறியான்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க இவங்க. புரியுதா? அப்படின்னா ஒழிச்சு விட்றாங்களேன்னு இருந்த ஒரு கட்சி, கங்கணம் கட்டின கட்சி. அந்த கட்சியை சார்ந்த தலைவருக்கு போயிட்டு நீங்க மாலையை போட்டு வரீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் அரசியல் ஞானம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இவ்வளோதான். கேட்டால் கம்பெனி விழாக்கு தானே போனேன். கம்பெனி விழாக்கு அங்கேயே கூப்பிடக்கூடாது, அங்கே இருக்க சில கிறுக்கு பயலுங்க அதை கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்களும் வந்து அங்கே போய் மாலையை போடுறீங்க அப்படின்னா அவங்களாம் கிறுக்கு பயலாம், நீங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ரைட், நம்ம சொல்கிறோம். சரி, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், சில காணொலிகள்லாம் பார்க்க நேர்ந்தது. நீங்கள் சொன்னீங்களே ஜெகன்மோகன் ரெட்டி, அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் விஜயோட வெற்றியை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஆந்திராவில். கேரளாவில் நான் பார்த்தேன், உங்கள் கண்ணில் படலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுங்க, காங்கிரஸ் கொடி 1-2 தான் இருக்குது. 10-20 டிவிகே கொடி எடுத்துட்டு பெண்கள்லாம், இளம் பெண்கள் இளைஞர்கள்லாம் பெருசாக கொண்டாடி. கேரளா ஃபுல்லாக இதை பற்றி தான் டாக்கம், அவங்களோட எலெக்ஷன் பற்றியோட இதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. ஸோ சவுத்துலேருந்தே ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கேட்குறேன் நான், இப்படி தான் இருக்குது ரெஸ்பான்ஸ். பேசிக்காக வந்து இவங்க கேரள மக்கள் வந்து சினிமா கவர்ச்சிக்கு இது வரைக்கும் ஆட்பட்டது கிடையாது. ஆனால் இந்த கவர்ச்சிகள்லாம் வந்து அவங்க வாக்கு போடும்போது அவங்களோட டெசிஷன் மேக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட உளவியல் வேறு மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, அவங்களும் சினிமா மோகத்தில் வாக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை விஜய் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லாட்சி பண்ணுறாரு அப்படின்னா அதை கூட பார்த்து அவங்க பரவாயில்லையே நடிகராக இருந்து வந்தப்பறம் நல்லாட்சி பண்ணுறாரு, நம்ம இங்கே நம்ம ஊர்லேயும் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பிரான்ச் தொடங்குங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நடக்கலாம். இங்கே ஒரு பேட்ச் தொடங்கும் அப்படின்னு கேரள வெற்றி கழகம். இது மலையாளம் கிடையாது, மலையாள ஸ்லாங்ல பேசுறேன். ரைட்டு. ஸோ இது நடக்க வாய்ப்பு இல்லைங்க. யானை எல்லாம் கேரளா பக்காவா செட் ஆகுங்க, அப்படி சூப்பரா 2 யானை அது ஒரிஜினலாவே கிரியேட் பண்ணலாம். ரைட்டு. ஸோ இதெல்லாம் இப்படி விட்டதுக்கே அக்கப்போரா போயிட்டு இருக்கு, இதுல யானையெல்லாம் விட்டாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. ரைட்டு. பீட்டா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி பீட்டால கொஞ்சம் பேசினா எல்லாம். சமரன் ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு தம்பி, அவர் கவிஞர், அவங்களோட பையன் இருக்காப்புல, அவர் வந்து யானை மேல விஜய் போலாமா அப்படின்னு வந்துருவாரு. ரைட்டு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை பத்தி முழுசா வந்து பேசியிருக்கீங்க. ஆனா அடுத்த ஒரு 10-15 நாள் பரபரப்பாக தான் இருக்க போது. அடிக்கடி மக்கள் நம்மை சந்திக்க நேரிடும் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி தெரிவித்து விடுகிறேன்.